டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி தீபிகா, தீபன் கூட திரும்பவும் சேரணும். மல்லி மேல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு சொல்லி, அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ஏன்னா டாக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிர்றாங்க. ஐஸ்வர்யாவுக்கு உடம்பளவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த பொண்ணு மனசளவுல தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதற்கு காரணமா நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் தான் இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, தீபிகா ரொம்பவே அதிர்ச்சி அடைய தான் செய்றாங்க. நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா உங்க குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தீபிகாவுக்கு வேற எதுவுமே பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் ஐஸ்வர்யா தான் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இப்ப ஐஸ்வர்யாவுமே மனசு உடைஞ்சு போறதுக்கு நாம காரணமாயிட்டோமோ அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண தான் செய்றாங்க. இந்த தருணத்துல தீபன் கூட சேர்ந்து வாழ்றத பத்தி நிச்சயமா அவங்க யோசிப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அவங்க கூட பேசல அப்படின்னு சொன்னாலுமே, ஒரே வீட்ல அவங்க குழந்தைக்காக சேர்ந்து வாழ்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் அப்கமிங் ஸ்டோரி லைன்ல வர இருக்குது அப்படிங்கிறதால பார்க்குற நமக்குமே நிச்சயமா சூப்பரா தான் இருக்கும். ஏன்னா தீபனை பொறுத்த வரைக்கும் தீபிகாவுக்கு அப்பப்போ நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல தான் செய்வாங்க. விஜய், மல்லி 2 பேருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். நீ தான் தவறா புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றப்ப, அவங்களுமே அதை கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மல்லி மேல அந்த சுடர் கேஸ்ல அவங்களுக்கு வேணா சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே, தினேஷோட கேஸ்ல சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இப்போ வரைக்குமே அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பி இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் முடியணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அதற்கான க்ளூ ஏதாச்சும் இப்போ தீபிகாவுக்கு கிடைக்கணும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்க தம்பி இறக்கவே இல்ல. ஏதோ ஒரு சம்பவத்தினால அவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி, அவங்க தம்பி வர மாரி ஸ்டோரி லைன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, சாப்டர் முடிஞ்சது. அவங்க மல்லி கூட நல்ல விதமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நடந்தா ஸ்டோரி சூப்பரா வேற லெவல்ல இருக்கும். அடுத்ததா இப்ப ராஜியுமே அந்த ரூ. 1,00,000 பணத்த பத்தி நீ விசாரிக்கல அப்படின்னு சொன்னா, நானே போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுப்பேன் அப்படிங்கிற மாரி தான் விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.